வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் இது. கொடுத்துருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. கியூப் ரூட் அப்படின்னா நம்ம கியூப் நம்பர்ஸ் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. கியூப் நம்பர்ஸ் எதுலேருந்து எது வரையும் படிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கியூப்லேருந்து 12 கியூப் வரையுமாவது மினிமம் படிக்கணும். இது மினிமம். 1 கியூபு 1, 2 கியூபு 8, 2 கியூபு 8, 3 கியூபு 27, 4 கியூபு 64, 5 கியூபு 125, 6 கியூபு 216, 7 கியூபு 343, 8 கியூபு 512, 9 கியூபு 729, 10 கியூபு 1000, 11 கியூபு 1331, 12 கியூபு 1728. நம்ம ஏன் அதை படிச்சுக்கிறோம்னா கியூப் ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அது வெளியில் வரும்போது, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 729 பார்த்தோம்னா நம்ம 9ன்னு தெரியும். அப்போ நம்ம கியூப் நம்பர் படித்தாதான் கியூப் ரூட்டு நல்லா புரியும். சரி, நம்ம கணக்குள்ளே போயிடலாம். இது நம்ம போர்டு மாதம் யூஸ் பண்ணி கூட பண்ணுற மாதிரி சில நேரத்தில் வரும். இங்கே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க. 2 into கியூப் ரூட் ஆஃப் 40. அப்போ 40ல் எந்த கியூப் இருக்குது அப்படிங்கிறத தனியாக பிரிக்கணும். 3 into cube root of 625 minus 4 into cube root of 320. கவனிங்க, இதை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா கியூப் ரூட் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கியூப் நம்பர் இருக்கிற மாதிரி பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்னா கியூப் ரூட் ஆஃப் 8 into 5. 8க்கு கியூப் ரூட் எடுத்தால் 2. அப்போ அதை தான் இப்போ இங்கே எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றணும். கியூப் ரூட் ஆஃப் 125. 625 வந்து ஸ்கொயர், 25 ஸ்கொயர் தான் 625. அப்போ 125 into 5 மைனஸ் 4 into கியூப் ரூட் ஆஃப், நல்லா கவனிங்க, இது 320ன்னு இருக்குது. 320 அப்படிங்கிறத இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே பாருங்கள், இங்கேயும் 5 இங்கேயும் 5, அங்கேயும் 5 பேஸில் தான் மாத்திரம். நம்ம 64 into 5 எப்படி நம்ம டக்குன்னு போடுறோம் அப்படின்னா நல்லா காதில் வாங்கிக்கோங்க. இங்கேயும் 5 இங்கேயும் 5, அப்போ அங்கேயும் 5 பேஸ் வர வைக்கணும். அப்போ 5 பேஸ் வர வைக்கணும்னா இது 5ஆல் டிவைட் பண்ணுங்கள் 64. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 320, இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 64. 64 அப்படிங்கிறது என்னன்னா 4 கியூப். அந்த 4 கியூப் தான் இங்கே இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம கியூப்லாம் காமனாக வெளில எடுத்துடலாம். கியூப்லாம் வெளில எடுத்தும் போது என்ன வரும் பாருங்களேன், 2 இன்ட்டு எதோட கியூபு 8, 2 இன்ட்டு 3 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 3 இன்ட்டு எதோட கியூப் ரூட்டு 125, 5. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 125னா 5ன்னு அர்த்தம். இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 இன்ட்டு 64. ஏதோ கியூப் பண்ண 64, 64 அப்படிங்கிறது 4ஓட கியூப். அப்போ கியூப் ரூட் எடுத்தோம்னா 4 இன்ட்டு கியூப் ரூட் 5. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது, கியூப் ரூட் ஆஃப் 5 காமனாக இருக்குது. அதை காமனாக வெளில எடுத்துருவோம். 2 2s are 4, 3 5s are 15, ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, மைனஸ் 4 4s are 16. ஆட் பண்ணுறோம். 19 மைனஸ் 16. 19ல் 16 போச்சுன்னா 3. அடுத்தது 3 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5. இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சி. இதுக்கான ப்ராப்பராக நீங்கள் என்ன படிச்சிருக்கோன்னா கியூப் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கியூப் ரூட் ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சம் பார்த்தலாம். இந்த சம்மு கொடுத்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா போர்டு மாஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவும் செய்யணும். நம்ம 7/2 டிவைட் 5/2 மைனஸ் 3/4 மல்டிப்ளை பை 7/8. இதுக்கான ஆன்சர் கேட்குறாங்க. போர்டு மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் ஆஃப் டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இதை கேன்சல் பண்ண போகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறோம். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 4/5 ப்ளஸ் 7/2 டிவைடட் பை
இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஃப்ராக்ஷனில் மைனஸ் பண்ணணும்னா என்ன சமமாக நம்ம இருக்கணும்னா பகுதி, அதாவது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ மேலே கேள்வி நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறேன். 10 minus 3/4 into 7/8. அடுத்த ஸ்டெப்பில் 4/5 ப்ளஸ் 7/2 இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 7/4 into 7/8. டிவிஷன் வகுத்தல் குறியீடு இருந்துச்சுன்னா பெருக்கல் தலைகீழியே எழுதலாம். டிவிஷன் சிம்பிள் இருந்தால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸாக எழுதலாம். அப்படி எழுதும்போது எப்படி வரும்னா 4/5 ப்ளஸ் 7/2 மல்டிப்ளை 4/7 இன்ட்டு 7/8. ஒரு 7 ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். 1 4 is 4, 2 4s are 8. மல்டிப்ளை பண்ணுறப்ப 4/5 ப்ளஸ் 7/4. இப்போயும் அகெயின் என்ன காமனாக இல்லை அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 ப்ளஸ் 5 into 7 35 by 5 4s are 20. ஆட் பண்ணிங்கன்னா 51/20 அப்படின்னு வரும். 51/20 அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லாமே மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதையும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. என்ன ப்ராப்பர்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம என்னவா மாற்றலாம்? மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 20 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ். 2 times 20 இருக்கு. ரிமைண்டர் 11 divided by 20. ஸோ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா 211/20. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் 5 முழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். முழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். முழு எண்கள், முதல் 5 முழு எண்கள். முதல் எண் என்ன முழு எண் அப்படின்னா 0. அடுத்தது 1 2 3 4. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கான ஃபார்முலாலாம் இருக்குது. ஆனால் அதில் எதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா யாருமே 0லேருந்து கூட்டினதே கிடையாது. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. 0 ஸ்கொயரை மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். 0 ஸ்கொயர் 0 நம்ம ஆட் பண்ணுறப்ப 0ட எதை ஆட் பண்ணாலும் அந்த எந்த நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதுதான் வரும். 0 + எனிதிங் தான் ஆன்சர். 0 + எக்ஸ் தான் ஆன்சர். அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 4 ஸ்கொயர் வரை ஆட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. என்ன ஃபார்முலா அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலையே இங்கே யூஸ் பண்ணிக்கிறோன்றோம். ஏன்னா இந்த 0 மட்டும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சிந்திச்சிருக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா இது என்ன எண்கள்? முழு எண்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்னு எழுதியிருக்காங்க. ஹோல் நம்பர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ அப்போ 1லேருந்து 4 வரையும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அது ஒன்றும் கிடையாது. 1லேருந்து 4 4 into 4க்கு அடுத்த நம்பர் 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 9 divided by 6. ஃபார்முலா கூட நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்ப 2, இது 3. மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுறப்ப 2 2 5s are 10 10 into 3 30. இதுக்கான ஆன்சர் 30. ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவனிங்க. த ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2/3 and 3/4. இது வந்து ஸ்கூல் புக்கில் கூட இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. ஸோ 2/3க்கும் 3/4க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை சொல்லுங்க. அதாவது நம்பர்ஸ் இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கும். இப்போ நான் ஒரு சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 4க்கும் 6க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்னு கேட்டாங்கன்னா ஜென்ரலாக இயல் எண்களாக இருக்கட்டும், முழு எண்களாக இருக்கட்டும், முழுக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப நம்ம 4க்கும் 6க்கும் இடையில என்ன இருக்குன்னு சொல்லிடுவோம். டக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுனால 5ன்னு சொல்லிடுவோம். சப்போஸ் இது நமக்கு ஒரு ஃபார்மேஷனாக தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 4ஐயும் 6ஐயும் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். பாருங்களேன், 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? இடையில இருக்கிற நம்பர் ஒன்றும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கான ஆவரேஜ் நடுவில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆவரேஜ் அப்படின்னு என்ன? இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பாருங்க, இடையில இருக்கிற நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா இடையில இருக்கிற நம்பர் கிடைச்சிடும்.
பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டலாம் ப்ளஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ 2/3 + 3/4 பேஸ் காமனாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸை ஈக்குவல் ஆக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 + 9 டிவைடட் பை 12 ஆட் பண்ணிங்கன்னா 17/12. இப்போ தான் சொன்னேன், ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுக்கலாம். அதாவது அதுக்கு பேர் என்னன்னா ஆவரேஜ், மீடியன் அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. காரணம் என்னன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சு. இப்போ இது என்னத்தால வகுக்கலாம், 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 17/12 ஹோல் டிவைடட் பை 2 2/1ன்னு வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன வரும், 17/12 × 2 24. இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கொஷின் என்னன்னா, இந்த ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2/3 and 3/4. நீங்கள் நிறையா இருக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் நம்ம நிறையா தேவை கிடையாது. இதில் இருக்கிற ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. இந்த விஷயத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. இது வந்து நமக்கு இயல் எண்களாக இருந்தாலும், முழு எண்களாக இருந்தாலும், முழுக்களாக இருந்தாலும், இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம இது பொருந்தும். இதே மாதிரி தான் இங்கேயும் இடையில இருக்கிற நம்பர்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துடுறோம். அப்போ இடைப்பட்ட நம்பர் கிடைச்சிடும். இப்போ 7க்கும் 10க்கும் இடையில அப்படின்னு நம்பர்ஸ் நிறையா இருக்கலாம். ஆனால் எதில், இன்டீஜர்ஸ், இது ரேஷனல் நம்பரில். ஆனால் நமக்கு இடையில இருக்கிற நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் இருக்கிற எதுன்னு நம்ம போய் டக்குன்னு வெரிஃபை பண்ணுறது கஷ்டம். அதனால் கொடுக்கப்பட்ட 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இது உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். இதுக்கான ஆன்சரை போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.